ரெட்மியோட கே சீரிஸில் இந்தியாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபோன்னா K20 Pro சொல்லலாம். இப்போ வரைக்குமே அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த கே சீரிஸில் இப்போ லான்ச் ஆகிருக்கிற ஃபோன் தான் Redmi K50i. இந்த ஃபோன் வந்து 26,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு. 26,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனில் என்னென்னலாம் இருக்குது, அந்த கே சீரிஸோடைய அந்த ஒரு மரியாதையை இது ரீட்டைன் பண்ணுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 ரூபாய்க்கு கம்ப்ளீட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஃபோன் மாதிரி தான் லான்ச் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Mediatek Dimensity 8100 சிப்செட் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 888க்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சிப். அந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்பை இந்த 26,000 ரூபா ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் சரி, ஈவன் கேமிங்லேயுமே சரி, எந்தவித கேம்னாலும் ரொம்ப லேகே இல்லாமல் செம ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை இந்த சிப்செட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஃபோனில் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 612 அப்புறம் 8256 அப்படி 2 வேரியன்ட் இருக்கு. இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்க RAM LPDDR5 RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 தான். ஸோ எந்த வித இடத்துலையும் பெர்ஃபார்மன்ஸுக்கு குறை வைக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனில் வந்து 6.6 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 26,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே. இது இந்த ஃபோனுக்கு ஒரு முதல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ 13,000 ரூபா 14,000 ரூபா செக்மெண்ட்லேயே நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ 26,000 ரூபா ரேஞ்சுக்கு வந்து LCD டிஸ்பிளே அப்படின்றது ஒரு நெகட்டிவ் தான். அதுக்காக LCD டிஸ்பிளே குறை அப்படின்னு சொல்ல முடியாது. எந்தவித இஷ்யூமே இல்லாத டிஸ்பிளே. பட் ஸ்டில் AMOLED கம்மியான ப்ரைஸுக்கு கிடைக்கிறப்ப இந்த அதிகமான ப்ரைஸ்க்கு நம்ம LCD வாங்கணுமா அப்படின்ற நினைப்பு கண்டிப்பாக மைண்டுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 144 Hz சப்போர்ட் பண்ணுற ஒரு டிஸ்பிளே. HDR10+ சப்போர்ட்டும் உண்டு. டால்பி விஷன் சப்போர்ட்டும் இந்த ஃபோனுக்கு உண்டு. பீக் பிரைட்னஸ் 615 Hz வரைக்கும் போகுது. ரைட்டா? அடுத்தது இந்த டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கேமராஸ். ஸோ கேமராஸ்ன்னு வர்றப்பயுமே அதுவுமே ஒரு விதமான நெகட்டிவ் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இதில் வந்து பின்னாடி 3 சென்சார் கொடுத்துருக்காங்க. பிரைமரியாக ஒரு 64 MP ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த பிரைமரி சென்சாருக்கு நம்ம நல்லா லைட்டை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா நல்லா தான் ஃபோட்டோ எடுக்குது. அது ஓகே தான். அடுத்து செகண்டரியாக 8 MP ஒரு அல்ட்ரா வைட். இது சொல்கிற அளவு கூட இல்லை. அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியுது. நான் பார்த்த ஏகப்பட்ட வீடியோஸில் இதில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மூணாவதாக பார்த்தீங்கன்னா 2 MP ஒரு சென்சார். இது எப்பயுமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த கேமரா செட்டப் வச்சு நம்ம நல்லா பின்னாடியே வந்து 4K 30 FPS வரை வீடியோ எடுக்க முடியும். ரைட்டா? அப்புறம் செல்ஃபி கேமராவால் நம்மளால் 1080 30 வரைக்கும் தான் எடுக்க முடியும். இன்னும் கூட அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தென் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கணும்னா இந்த ஃபோனில் 5080 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுபோக 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜரும் பாக்ஸ்லேயே தான் வருது. இந்த சார்ஜரை வச்சு 15 நிமிஷத்தில் நம்மளால் 50% வரையும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் நம்மளால் பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிள் உள்ள ஒரு ஃபோன் தான். அப்புறம் சாஃப்ட்வேர் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இது Android 12 பேஸ் பண்ண MIUI 13 ரன் ஆகிட்டு இருக்கு. MIUI எப்போ பிரச்சனை வரும்னே தெரியாது. ஸோ பட் ரெட்மியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இஷ்யூ இப்போ வரைக்கும் வந்ததில்லை. MIUIன்னு வந்தாலே போக்கோ தான் அது டேரெக்டாக போய் அடிக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதில் வந்து நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் தான். தென் அதை தவிர்த்து மிச்ச சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டுவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் இதில் இருக்குது. ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ரெட்மியோடைய அந்த IR பிளாஸ்டர் அதுவுமே இதில் கொடுத்துருக்காங்க. தென் அப்புறம் ஒரு டைப் சி போர்ட் சார்ஜிங் இருக்குது. இதில் வந்து OTG சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இதில் வந்து சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது LCD பேனல் இல்லையா? ஸோ பட் இந்த சைட் மவுண்டட் அப்படின்றது ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த ஃபோன் 26,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ 26,000 ரூபா இந்த ஃபோனை யார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட ப்ரையாரிட்டி வந்து முழுக்க நான் கேம் தான்ப்பா ஆடுவேன். இல்லை எனக்கு என் ஃபோனை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு குறையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டுமே இந்த ஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே இருந்தால் நல்லாயிருக்கும். LCDயை குறை சொல்ல முடியாது அப்படின்னா, பட் AMOLED இருந்தால் பெட்டராக இருக்கும் படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க இந்த ஃபோனுக்கு சரிப்பட்டு வராது. ப்ளஸ் கேமரா நிறைய யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபோன் சரிப்பட்டு வராது. நான் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா. எனக்கு வந்து நான் கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பேன். எப்பயுமே கேம் விளாடுவேன் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபோனாக இருக்கும் இந்த ப்ரைஸ்க்கு. ரைட்டா? ஸோ இதுதான் இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து. நீங்கள் இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Harvey from Mediatek Tamil signing off.